அலங்காநல்லூர் பக்கத்துல பாலமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்துல இந்திய நாட்டினுடைய அரசியலும் சட்டமும் ஆளவில்லை. அதே வேளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஆளவில்லை. அந்த ஊர்ல இந்தந்த வார்டுக்காரங்களுக்கு குறைகளை தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ன மாதிரி அவங்க வந்து பெயர் அச்சிட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மஞ்சமலை நகர், கவுண்டர் தெரு, கோனார் தெரு, பிள்ளமார் தெரு, செட்டியார் தெரு, நாடார் தெரு, சாதி பேர் ஒவ்வொரு சாதி பேரா போட்டுருந்தா ஒரு சமூக நீதி தலைவரை, ஒரு சமூக நீதியினுடைய முதலமைச்சரை பாலமேட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை திமுக காரங்க கூட கண்டிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிக்கல. ஆள் பேர் போட்டதை கூட விடுங்க. நீ இங்க இருக்கக்கூடிய பறையர்கள் மனுஷனா தெரியலையா, தேவேந்திர உலக வேளாளர் மனுஷனா தெரியலையா, அருந்தர்கள் மனுஷனா தெரியலையா, இங்க குதிரைவண்ணார் மனுஷனா தெரியலையா, குறவர்கள் மனுஷனா தெரியலையா, இந்த சாதி பேர்கள் எல்லாம் முக்குலத்தோர் மனுஷனா தெரியல. இதுல முக்கியமா ஒருத்தர் வந்து முக்குலத்தவர்களையும் பட்டியல் சமூகத்தை மட்டும் புறக்கணித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ரொம்ப சாதி பேர் போட்டதே தப்பு இல்ல. இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அவர் பாவங்க, அவர் ஆஸ்பத்திரியில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. உள்ளபடியே நம்ம முதலமைச்சர் மேல வந்து விமர்சனங்கள் இருக்குது, ஆட்சி மேல விமர்சனம் இருக்குது. ஆனா இந்த திட்டம் என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இல்ல. உங்களோட வந்து இழிவுபடுத்தமா ஆகி போச்சுல. இதுக்கு காரணம் எது? இந்த காரணத்தை எது தெரியுமா? மடம் என்கின்ற ஒரு அந்த ஊர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டி. ஆமா, இந்த மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டிக்கு மட்டும் ஏறக்குறைய 500 கோடி அசட் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. மகாலிங்க சுவாமி என்ன ஆசைப்பட்டாரோ, டெய்லி மக்களுக்கு 100 பேத்துக்கு சாப்பாடு போடுங்க, அதுல வருமானம் வருதுல, சாப்பாடு போடுங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவம் இன்னைக்கு வந்து டயாலிசிஸ்லாம் நிறைய பேர் டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க, கல்லடப்பு பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்டுங்க. அதுல வரக்கூடிய வருமானத்துல கல்வி நிலையங்கள் இல்ல, மருத்துவமனை கட்டுங்க. இதுல இருக்கக்கூடிய நிதியை வச்சுங்க. பஸ் டிப்போ இல்லாம இருக்கு பாலமேட்ல, அந்த பஸ் டிப்போவை கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்தோம்னா தண்ணி வாங்குறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் 10 ரூபா குடம் 10 ரூபான்னு வாங்குறாங்க. இதுல காசு இல்லாத கவர்மெண்ட் எதிர்பார்த்தா பிரச்சனை இல்ல. அந்த மகாலிங்க சுவாமியில வந்து 500 கோடி 1000 கோடி இருக்கிற போது இதையே பாலமேட்ல வாழக்கூடிய, நான் சொல்ல பறையருக்காக சொல்லல, தேவேந்திர வேளாளர் சொல்லல, அருந்தர் சொல்லல, எல்லா மக்களும் விளிம்புநிலை மக்கள் இருக்கிறான், எல்லா பேரும் ஏழையா இருக்கிறான். எல்லாரும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஏன் இதை பயன்படுத்த கூடாது? தோழர், உள்ளபடியே நம்ம இந்திய நாட்டுல வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டை ஆண்டாலும் கூட நம்ம தமிழ்நாட்டுல அலங்காநல்லூர் பக்கத்துல பாலமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்துல இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமும் ஆளவில்லை. அதே வேளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஆளவில்லை. அந்த ஊர்ல ஏன்? ஆமாங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு அழகான திட்டம் கொண்டு வந்தாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. அந்த திட்டத்துல பார்த்தோம்னா நிறைய பேர் உடனே ஆன் த ஸ்பாட்ல இன்கம் சர்டிபிகேட் கிடைக்குது, ஆன் த ஸ்பாட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடைக்குது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அடிப்படை, குறிப்பா வந்து பள்ளி மாணவியர்கள் வீட்டுக்கு தேவை அங்கனக்குள்ளே ஸ்பாட்ல ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு உயர்ந்த உள்ளத்தோட அந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. ஆமா. சோ நேற்றைய தினத்துல பாலமேட்டுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி ஒரு முகாம் வந்து வச்சிருக்காங்க. அந்த முகாமுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பதாகைகள் வந்து வச்சிருக்காங்க, பிளெக்ஸ் பேனர் வந்து வச்சிருக்காங்க. என்னென்ன அதிகாரிகள் எல்லாம் வர்றாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் வர்றாங்க, இது சம்பந்தமான விடயங்களை நீங்க எங்கனக்குள்ளே மனுவை கொடுத்து அதற்கான தீர்வை காண்பிக்கலாம் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி. அந்த நிகழ்வுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்தந்த வார்டுக்காரங்களுக்கு குறைகளை தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெயர் அச்சிட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மஞ்சமலை நகர், கவுண்டர் தெரு, கோனார் தெரு, பிள்ளமார் தெரு, செட்டியார் தெரு, நாடார் தெரு, நாயுடு தெரு, இந்த தெருக்களுக்கு நாங்க வந்து மனு வாங்குறோம், அதனால இந்த தெருக்களை சார்ந்தவர்கள் வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமாகவே ஊரார் பார்க்கின்ற அளவுக்கு அந்த பிளெக்ஸ் பேனல சாதி பெயரை போட்டு உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தையே இழிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த பிளெக்ஸை நான் பார்த்தேன். அந்த பிளெக்ஸ்ல பார்த்தோம்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் படம் வந்து அழகா சூப்பரா மேல இருந்துச்சு. அந்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு கீழே பார்த்தோம்னா ஒவ்வொரு சாதி வார்டு ஒரு பெரிய அரசுங்க, அவருடைய படத்துக்கு மேல வந்து கீழே வெறும் சாதி பேரா போட்டிருக்காங்க. சாதி பேர் ஒவ்வொரு சாதி பேரா போட்டிருந்தா ஒரு சமூக நீதி தலைவரை, ஒரு சமூக நீதியினுடைய முதலமைச்சரை பாலமேட்டு இருக்கவங்க எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். இதை திமுக காரங்க கூட கண்டிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிச்சிருக்க மாட்டாங்க. கண்டிக்கல. ஆனா நீங்க ஒண்ணு பாருங்க, அதுல இப்ப வீடியோ பாக்குறப்ப நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, ஏப்பா அந்த தெரு பேரை தானே போட்டிருக்காங்கப்பா, இதுல என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தெரு பேரு போடுறதா இருந்தா வார்டு 1, வார்டு 2, வார்டு 3, வார்டு 4, வார்டு 5, 6, 7, 8 போட்டு இருந்திருக்கணும். அலங்காநல்லூர்ல இதே நிகழ்ச்சி நடந்துச்சு. 8 வார்டு, 1வது வார்டு, 2வது வார்டு, 3வது வார்டு, 4வது வார்டு, 5வது வார்டு, 6, 7, 8 இப்படித்தான் போட்டிருந்தாங்க. ஆமா, வார்டு பேர் போட்டிருந்தாங்க. ஆனா சாதி பேர் யாரும் போட்டிருந்தாங்க? பாலமேட்ல மட்டும்தான் 8 வார்டுக்கு சாதி பேரை போட்ட ஒரே ஒரு
பாலமேடு அலங்காநல்லூர் மட்டும் கிடையாது, நீங்க தமிழ்நாடு முழுமைக்கு எடுத்துங்க, தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கேயுமே சாதி பேரை போடல, பாலமேட்ல மட்டும்தான் சாதி பேரை போட்டிருக்காங்க. இதுல ஒரு முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தலித் நான் தலித் அப்படின்ற மாதிரி இவங்க பிரிச்சு இந்த மனுக்களை வாங்கியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல உண்மைதான். நான் அதை பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, குறிப்பா வந்து பாலமேட்ல வந்து தேவேந்திர உளவியலாளர் வந்து பெரும்பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வலிமையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா வந்து பாலமேட்ல ஜல்லிக்கட்டு நடந்தா முதல் மரியாதை மாடு, அந்த மாடு வந்து தேவேந்திர உளவியலாளர் மாடு தான், மஞ்சமலை காலை தான் முதல் மாடு அவுக்குறாங்க. அவ்வளவு வலிமையா உள்ள ஒரு சமூகம். ஆனா அந்த சமூகத்தை எப்படி நீங்க புறக்கணிச்சீங்க? இவ்வளவு நீங்க சாதி பேர் போட்டதை கூட விடுங்க, நீ இங்க இருக்கக்கூடிய பறையர்கள் மனுஷனா தெரியலையா, தேவேந்திர உளவியலாளர் மனுஷனா தெரியலையா, அருந்தர்கள் மனுஷனா தெரியலையா, இங்க குதிரைவண்ணார் மனுஷனா தெரியலையா, குறவர்கள் மனுஷனா தெரியலையா, இந்த சாதி பேர்கள் எல்லாம் முக்குலத்தோர் மனுஷனா தெரியல. இதுல முக்கியமா ஒருத்தர் வந்து முக்குலத்தோர்களையும் பட்டியல் சமூகத்தை மட்டும் புறக்கணித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ரொம்ப சாதி பேர் போட்டதே தப்பு. இல்ல இதெல்லாம் முதலமைச்சர்கள் தெரிஞ்சு அப்படின்னா அவர் பாவங்க, அவர் ஆஸ்பத்திரியில உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. உள்ளபடியே நம்ம முதலமைச்சர் மேல வந்து விமர்சனங்கள் இருக்குது, ஆட்சி மேல விமர்சனங்கள் இருக்குது. ஆனா இந்த திட்டம் என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் இல்ல. உங்களோட வந்து இழிவுபடுத்தமா ஆகி போச்சுல. இல்ல உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம்னா, அதாவது அடிப்படை தேவைகளுக்கு உடனடி தீர்வு. இன்னைக்கு மதுரை நடந்து மாநகராட்சி நடக்குது, கிழக்கு மண்டலம் நடக்குது, ஆன் த ஸ்பாட்ல எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படியாப்பட்ட முதலமைச்சரை வந்து இன்னைக்கு வந்து பாலமேட்ல இருக்கக்கூடிய மடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மடத்து கமிட்டி வந்து பின்புலமாக இருந்து வந்து சாதி பேரா போட்டு பேரூராட்சி இயங்குச்சா இல்ல வந்து மடத்து கமிட்டி இயங்குச்சா என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய தேவை. எனக்கு என்ன வேணா இது வந்து ஒரு சமூக நீதி மண்ணு. ஆமா, இது வந்து ஒரு பெரியாருடைய மண்ணு. ஆமா, பெரியாருடைய கொள்கை எங்க இருந்து விரிவடைகின்றது அப்படின்னா சாதி ஒழிப்புல இருந்து தான் விரிவடைகின்றது. ஆமா, பெரியாருடைய நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா, இவன் வந்து பொது சமுதாயத்திலையும் போய் மெர்ஜ் ஆகணும். இது எல்லாருமே சமம், நீ எல்லாருமே ஒன்னா கிளப் ஆகுடா, ஒன்னா மெர்ஜ் ஆகுன்றதான் பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள். திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகளும் கூட அதுதான். ஆனா அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல தேவேந்திர உளவியலாளரை புறக்கணிச்சிருக்காங்க, இவங்க பறையர் சமுதாயத்தை புறக்கணிச்சிருக்காங்க, அதே வேளையில அருந்தை சமுதாயத்தை சார்ந்த புறக்கணிச்சிருக்காங்க. இதுக்கு உதாரணமா எப்ப நம்ம ஏத்துக்கிறோம்? இது உதாரணமா சொல்லணும்டா, தலைவர் கலைஞர் அவர்கள் தான் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுல சமத்துவ உரம் அப்படின்னு கொண்டு வராரு. எல்லா சாதியும் கிளப் பண்ணி ஒரு இடத்துல வந்து மெர்ஜ் ஆகுறதுக்காக சாதி ஒழிக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் சமத்துவ உரத்தை கொண்டு வராரு தலைவர் கலைஞர். அப்படியாப்பட்ட தலைவர் உடைய ஆட்சி தான் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆனா அந்த ஆட்சியை கொச்சைப்படுத்துவதமாக பாலமேட்ல இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுலயும் திமுக ஒன்றிய செயலாளர் குடியிருக்கக்கூடிய ஊரு பாலமேடு. அதே விட வந்து பார்த்தோம்னா எம்ஆர்எம் மாவட்ட பொருளாளர் வந்து முக்கியமான பொறுப்புல இருக்காரு திமுக. அப்படியாப்பட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய எம்ஆர்எம் இருக்கக்கூடிய ஊரு பாலமேடு. அந்த ஊர்லயே மஞ்சம் இது கவுண்டர் தெரு, நாடார் தெரு, கோனார் தெரு, பிள்ளமார் தெரு, செட்டியார் தெரு, அது உங்களுடன் ஸ்டாலின் கீழே முதலமைச்சர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரு கீழே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சாதி பேரை போட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்து இது உங்களுடன் ஸ்டாலினா இல்ல உங்கள் சாதியுடன் உங்களுடன் ஸ்டாலினா? இது வந்து பயங்கரமா வந்து மன உளைச்சலை நமக்கு ஏற்படுத்துது. இவங்க என்னன்னா நான் தலித்துகள் இருக்காங்க தலைவா, பட்டியல் சமுதாய மக்களை இவங்க எப்படி புறக்கணிக்க முடியும் என்னுடைய கேள்வியே. இதுல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நாடாதருன்னு சொல்லி போட்டிருக்காங்க, நாடாதருக்காரங்களுக்கு வந்து மனு வாங்க விடும் போட்டிருக்காங்க. நாடாதருக்குள்ள வந்து மத்த சமுதாயத்துக்காரங்க வேற யாரும் கிடையாதா? இருக்காங்களே, கோணாதருன்னு போட்டிருக்காங்க. கோணாதருக்குள்ள வந்து மத்த சமுதாயத்துக்காரங்க யாரும் இல்லையா? நாடாதருக்குள்ள ஏராளமான பேர் வாடகை வீட்டுல குடியிருக்கிறாங்க, சாதி குடியிருக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, உண்ணாவது தெருவுல இருக்கிற மக்கள் அனைவரும் வாருங்கள் போட்டிருந்துக்கணும். அதை விட்டுட்டு 1ஆம் வார்டு நாடாதரு, 2ஆம் வார்டு கோணாது இப்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க சாதிக்கு மனு வாங்குறீங்களா இல்ல வார்டுக்கு மனு வாங்குறீங்களா? சொல்லுங்க. இங்க வந்து வார்டுக்குதே மனு வாங்கணும். இதைத்தான் மாண்பு தமிழக முதலமைச்சர் வந்து அனைவருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷனா கொடுத்திருக்காரு. ஆனா வந்து பாலமேட்ல மட்டும் என்னதான் சட்டம் போட்டாலும் கூட, ஆனா மடத்து கமிட்டி ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதா மடத்து கமிட்டியுடைய நோக்கம். இங்க வந்து முதலமைச்சரே சொன்னா கூட கேட்க மாட்டாங்க, நீதிமன்றம் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஏன் மாடு விடுறப்ப கூட வந்து கிராம வரிசை மாடா விடுன்னு சொல்லும் போது வந்து அங்க இருக்கக்கூடிய எஸ்ஐ அண்ணாத்திர என்ன சொன்னாரு, எப்பா நீதிமன்றமாவது எந்த மன்றமாவது இங்க வந்து மடந்தாப்பா நீதிமன்றம், நீ போப்பா வேலையை பார்த்துன்னு சொல்லலையா? இந்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து தமிழக முதலமைச்சர் கொச்சைப்படுத்திருக்காங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வினா தோழர், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஊர்ல தேவேந்திர குல வேளாண் மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையா வந்து வாழ்றாங்க. ஆமா,
அந்த ஊருக்கே ஒரு அடையாளமாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து பறையர் மக்கள் வாழ்றாங்க, அருந்தியர் மக்கள் வாழ்றாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா பட்டியல் சமுதாய மக்களே இவங்க புறக்கணிச்சு அரசியல் பண்றாங்க, இல்ல புறக்கணிச்சு மனு வாங்குறாங்க அப்படின்னா இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, அதாவது வந்து ஒட்டுமொத்த சாதி இந்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலர் வந்து பறையர்களை கையில் எடுத்துக்கிறாங்க, பெரும்பான்மை மக்கள் வந்து தேவேந்திர வேளாளர் எடுத்துக்கிறாங்க. ஆனா எல்லாரும் கை கொடுத்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களும் கடைசியில நீங்கெல்லாம் வந்து பட்டியல் சமுதாயடா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. அதுல வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, என்னதான் காயின் பண்ணாலும் கூட வந்து இங்க வந்து திருமாவளவனுடைய பிளக்ஸ் வைக்கக்கூடாது, இமானுவேல் சேரன் பிளக்ஸ் வைக்கக்கூடாது. இதை வந்து பார்த்தோம்னா திருமாவளவன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருமாவளவன் பிளக்ஸ் வச்சா என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேவேந்திர குலவோட சண்டையை மூட்டி விட்டு இவர் திருமாவளவன் பிளக்ஸ் வச்சுட்டாங்க, உடனே கோவத்தை ஏற்படுத்துறது. உடனே அங்கதான் செயலாளர் இருப்பாரு, உடனே வந்து அவர் கண்டிக்கிற மாதிரி உடனே பேனரை அவுக்க சொல்லிடுவாரு, முழுத்திரு சட்டமாயிரும். அடுத்து என்ன ஒரு சட்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க எந்த பிளக்ஸ் வைக்க கூடாதுன்னா அதிகமா வாழக்கூடிய பெரும்பான்மை வாழக்கூடிய தேவேந்திர வேளாளர் தான். அப்ப இமானுவேல் சேகரனுடைய படம் பிளக்ஸ் அவங்களுடைய பிளக்ஸ் வைக்க முடியாது சொல்லுவாங்க. வச்சாங்க ஜான் பாண்டியனுடைய அண்ணன் ஜான் பாண்டியன் யாரு மிகப்பெரிய போராளி இல்லையா, அவருடைய படத்தை போட்டு ஒரு பிளக்ஸ் வைக்கிறாங்க, உடனே இது அவருப்பா அப்படின்ட்டு அவங்கள யாரு சட்டம் போட்டாலும், அதாவது வந்து எப்படின்னா ஒரு புரட்சி அம்பேத்கர் சட்டம் வாங்கி கொடுத்துட்டாரு. குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஒண்ணுல ஒரு குடியரசுத் தலைவரோ இங்க இருக்கக்கூடிய யாரோ வச்சு பார்த்தோம்னா இதே தலித் வச்சு ஒரு சட்டத்தை மாத்தலாம் இல்லையா, அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள செயலாளர் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, அது அவனுக்கே பாதிப்பு. இப்படிதான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட யூனிட்டியா இருக்கிறாங்களே தவிர பட்டியல் சமுதாயத்தை துண்டாடப்படுகிறார்கள். என்ன பொறுத்தவரையும் சொல்ல இது வந்து நான் வன்மையா வந்து கண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலர் சிந்தனை வளவன் வந்து இருக்கிறாரு, சரி சிந்தனை வளவன். அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி பிளெக்ஸ பார்த்த உடனே இன்னைக்கு பெரியாரியம் பேசுகின்ற கட்சிகளும் சரி, இதாட்டி இன்னைக்கு வந்து பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்ல ஒருவர் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற புதிதாக வந்த கட்சிகளும் சரி, யாருமே அதை கண்டிக்கல. விசிகாவுடைய சிந்தனை வளவன் அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காருன்னா, காவல்துறை அதிகாரிகள் போன் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக்காவே சாதி பேரை வைக்கிறாங்களே, இது அரசு இது அரசு வந்து இதை வந்து ஊக்குவிக்கவே இல்லை, ஆனா நீங்க அரசுக்கே நீங்க துரோகம் பண்ற மாதிரி அரசியை இழிவுபடுத்துகிற மாதிரி பண்றீங்களே, நாளைக்கு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடாதா அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சிந்தனை வளவன் அவர் மாவட்ட செயலாளர் வந்து டிஎஸ்பிட்டையும் பேசியிருக்காரு, இன்ஸ்பெக்டர் பேசியிருக்காரு, சப் இன்ஸ்பெக்டர்டையும் பேசியிருக்காரு, அந்த பிளக்ஸை எடுக்க வச்சிருக்காரு. ஆமா, பிளக்ஸ் எடுக்க வச்சிருக்காரு. இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சி, இதுதான் பெரியாரியம். சரிங்களா, பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு அரசியல் பண்றவங்க, பெரியார் படத்தை போட்டு கருத்தரங்கு நடத்துறவங்க எல்லாம் உண்மையான பெரியார் கிடையாது. தந்தை பெரியாருடைய உண்மையான கொள்கை கோட்பாடுகளா இருந்து கொண்டிருக்கின்ற சாதி ஒழிப்பு கொள்கையை களத்துல இறங்கி அதை நிரூபிச்சு காட்டணும். இதுதான் பெரியாரியம். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி தான் உண்மையான பெரியார் நான் சொல்றேன். அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கையும் தந்தை பெரியாருடைய கொள்கையும் ஏந்தி இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிறனால வந்து நம்ம எல்லாத்துக்கும் பேசுறோம், எல்லா மக்களுக்காக பேசுறோம், சாதியை கடந்து பேசுறோம், மதத்தை கடந்து பேசுறோம், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நம்ம தான் பேசுறோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் நம்ம தான் பேசுறோம். ஆனா இந்த புறக்கணிப்பு என்பது வந்து பார்த்தோம்னா இந்த 21ஆம் நூற்றாண்டுல அதுவும் சமூக நீதி ஆட்சியில நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு காரணம் எது? இந்த காரணத்தை எது தெரியுமா? மடம் என்கின்ற ஒரு அந்த ஊர்ல இருக்கிற மகாலிங்க சுவாமி பொது மடத்து கமிட்டி. ஆமா, இந்த மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டிக்கு மட்டும் ஏறக்குறைய 500 கோடி அசட் சொத்து இருக்குன்னு சொல்றாங்க, 1000 கோடி சொத்து இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்டளகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மகாலிங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மகாலிங்கம்ன்றவர் வந்து அந்த இறந்துடுறாரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வரக்கூடிய வருமானங்களை பரதேசி பண்டாரம் அவங்களுக்கு வந்து அன்னதானமா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த சுவாமி மடத்து கமிட்டியினுடைய நோக்கம். அவர் செத்து போறப்ப இதான் சொல்லிட்டு சேர்த்தாரு. இது வந்து ஒரு பொது சொத்து, இதை வந்து ஒரு கமிட்டி நிர்வாகம் பண்றாங்க. நாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நம்மள இங்க இருக்க மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்ன விருப்பப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மடம் இருக்கு இல்லையா, ஏன் வந்து நீங்க வந்து தை மாசம் மட்டும் அன்னதானம் போடணும்? இன்னைக்கு முனியாண்டு கோயில்ல கவர்மெண்ட் வந்து டெய்லி அன்னதானம் போடுறாங்க, 50 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. அதே மாதிரி நிறைய கோயில்ல 50 பேத்துக்கு 100 பேத்துக்கு பல்வேறு இடங்கள்ல சாப்பாடு போடுறாங்க. ஏன் தமிழ்நாடே இந்து அறநிலையத்தை காசு இல்லாட்டி மரவல ஏறக்குறைய 500 கோடி 1000 கோடி அசட் இருக்கு, 55-60 கடை இருக்கு, அந்த ஒரு கடைக்கு 7000 ரூபாய் வாடகை வருது, அது போக வீடு ஒரு 50 வீடு இருக்கு. அன்றாட வந்து பார்த்தோம்னா மாசம் ஒரு 8 லட்சம் 10 லட்சம் இன்கம் தரக்கூடிய அந்த மடத்துக்கு சொந்தமான பொது சொத்து. பொது சொத்து தமிழ்நாட்டையே பொது சொத்தை கூட மாத்தி விட்டுறோம். இந்த மக்களுக்கு பயன்படுத்துங்க, மக்களுக்கு பயன்படுத்தினா எல்லாருக்குமே பயன்படுத்தணும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த சொத்தை இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து ஏன் அங்க அந்த அறங்காவலர் குழு அமைக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்களே ஒரு அறங்காவலர் குழுவா வந்து எல்லா கம்யூனிட்டில இருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுங்க. அவங்க மூலமா வந்து நீங்களே ஒரு தேர்தல் மூலமா செயலாளர் எடுங்க, தலைவர் எடுங்க, அவங்க மூலம் ஒரு நிர்வாகத்தை பண்ணுங்க. டெய்லி மகாலிங்க சுவாமி என்ன ஆசைப்பட்டாரோ டெய்லி மக்களுக்கு 100 பேத்துக்கு சாப்பாடு போடுங்க. அதுல வருமானம் வருதுல, சாப்பாடு போடுங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவம் இன்னைக்கு வந்து டயாலிசிஸ்லாம் நிறைய பேர் டயாலிசிஸ் பேஷண்ட் இருக்காங்க, கல்லடப்பு பேஷண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி பேஷண்ட் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஒரு மருத்துவமனை கட்டுங்க. அதுல வரக்கூடிய வருமானத்துல கல்வி நிலையங்கள் மருத்துவமனை கட்டுங்க. இதுல இருக்கக்கூடிய நிதியை வச்சுங்க. பஸ் டிப்போ இல்லாம இருக்கு பார்லமெண்ட்ல, அந்த பஸ் டிப்போவை கொண்டு வாங்க. இன்னைக்கு வந்து வாட்டர் வந்து பார்த்தோம்னா தண்ணி விலைக்கு வாங்குறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் 10 ரூபா குடம் 10 ரூபான்னு வாங்குறாங்க. இதுல வந்து பல ஆர ஓட்டர் சிஸ்டத்தை கொண்டு வாங்க. ஆர ஓட்டர் சிஸ்டம் பப்ளிக்ல வைங்க, எங்கன்னா மெயின்ல வைங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் மடத்துக்கு அதையும் பொதுவா கொண்டு வாங்க. அதையும் பொதுவா கொண்டு அந்த பொதுவா வந்து மகாலிங்க சுவாமி பேர்ல ஏன் ஒரு ஆரா வாட்டர் பிளான்ட் கொண்டு வரக்கூடாது? இதன் மூலமா வந்து இலவசமா தண்ணி கிடைக்கிறதுக்கு இங்க பாலமேட்டுல எங்க தண்ணி கிடைக்குமோ ஒரு நல்ல தண்ணியை வந்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏன் ஒரு திட்டத்தை உருவாக்க கூடாது? காசு இல்லாத கவர்மெண்ட் எதிர்பார்த்தா பிரச்சனை இல்ல. அந்த மகாலிங்க சுவாமியில வந்து 500 கோடி 1000 கோடி இருக்கிற போது இதையே பாலமேட்டுல வாழக்கூடிய, நான் சொன்ன பறையருக்காக சொல்லல, தேவேந்திர விழாவாக சொல்லல, அருந்தேர் சொல்லல, எல்லா மக்களும் விளிம்புநிலை மக்கள் இருக்கிறான், எல்லா பேரும் ஏழையா இருக்கிறான், எல்லாரும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஏன் இதை பயன்படுத்த கூடாது? இந்த மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு பாலமில் நடக்கிற ஒவ்வொரு சாதியை சார்ந்த விடயங்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி மெயினா இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு விடயம் தான். ஆமா, அந்த பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாதி உணர்வுகளை தூண்டுறது, இவரையும் எதிர்த்து நிப்பாட்டுறது, இந்த மாதிரி பல சூழ்ச்சிகள் எல்லாமே அந்த ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு. நம்ம அந்த ஊர்ல எந்த விதமான சாதி இஷ்யூவை கையில எடுத்தாலும் அதனுடைய பின்னணியில வந்து நிக்கிற விடயம் என்னன்னு பார்த்தோம்னா பொருளாதார தற்காப்பு. நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த விடயத்தை கையில் எடுக்கணும். கையில் எடுத்தாங்க. ஆல்ரெடி பல இஷ்யூ போய்க்கிருக்கு. ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டுக்கு உரிமை தர மாட்டாங்க இஷ்யூ போய்க்கிருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஊர்ல பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் மெம்பரா இருக்காங்க. அனைத்து சாதிகளும் மொத்தம் 11 சாதி இருக்குன்னு நினைக்கிறேன். 23 சாதிக்கு மெம்பரை கொடுத்தா அதுக்கு தான் மாறுவாங்க எல்லாரும். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு அரங்காவலர் ஒவ்வொரு கம்யூனிட்டி அரங்காவலர் குழு அமைங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து அந்த உறுப்பினர் பதவியும் கொடுத்தோம்னா எல்லாரும் இங்க எல்லாருமே சமமா அப்படின்ற மாதிரி ஒரு பாவிக்கப்படும். சரிங்களா? இந்த மாதிரி செயல் திட்டங்கள் எல்லாமே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வகுத்தாங்க அப்படின்னா உள்ளபடியே அந்த சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து நிலை நிறுத்த முடியும் என்பதனை கூறிக்கொண்டு, ஆக மொத்தத்துல நமக்கு நேற்று கிடைத்த செய்தியின் அடிப்படையில் பாக்குறப்ப அந்த ஊர்ல பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் புறக்கணித்து விட்டு அவங்க இந்த மாதிரி வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. ஆனா அது கீழே போட்டிருந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா மீத வார்டுகளுக்கு விரைவில் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருந்தாங்க. அந்த விரைவில் என்பது எந்த தேதி அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ஏறக்குறைய தேர்தல் நெருங்கி இருக்குது. மறுபடியும் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா நீங்க தமிழ்நாடு முழுமைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராம சபை கூட்டம் நடக்கும். அந்த கிராம சபை கூட்டத்துல வந்து குறிப்பிட்ட பட்டியல் சமுதாய மக்களை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இருக்கு. கூடிய விரைவில் இந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கும் கூட இந்த மாதிரி வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். இறுதியா சொல்றதா இருந்தா அந்த ஊர்ல யாரு ஆட்சி பண்றாங்க, அது வந்து பேரூராட்சி வந்து ஆட்சி பண்றாங்களா இல்ல மடத்து கமிட்டி ஆட்சி பண்றாங்களா, இதை தமிழ்நாட்டு அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த ஊர்ல நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சாதிய ஒடுக்குமுறைகளை கலைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.